நம்ம மிருகசீஷ நட்சத்திரத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். மிருகசீஷ நட்சத்திரங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் எப்பவும் ஒரு நிலையாக இருக்கணும், அதாவது நம்ம சமநிலையாக இருக்கணும். அதனால தான் 2 பாதம் நம்ம ரிஷபத்துக்கும் 2 பாதம் மிதுனத்துக்கும் கொடுத்துருக்காரு. ஏன்னா பூமி எப்பவும் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும், நம்ம வாகனங்கள் செலுத்த முடியும். மேலையும் கீழையும் இருந்தால் எதுவும் செய்ய முடியாது. அதனால அவர் பூமிக்காரகன். அதனால பூமிக்கு இது பூமி, இந்த ராசியும் பூமி நிலம் சார்ந்த ராசி தான் அது. அதனால இந்த இடத்துல அவர் மக்கள் சமமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால 2 பாதம் ரிஷபத்துக்கும் 2 பாதம் அவர் மிதுனத்துக்கும் கொடுத்துருக்கார். இதுக்கு நீங்க சின்னம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க மானுடைய தலை, அதுக்கப்புறம் இந்த மதுபான பானை அப்படிங்கிறது 2 கொடுத்துருக்காங்க. இதுக்கு எதுக்கு உங்களுக்கு இது மானுடைய தலை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பிரம்மர் தான் படைத்த ரோஹிணியை மிகவும் காதலிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அதை சிவன் எல்லா தெய்வங்கள் எல்லாரும் அவளை மிரட்டினதுனால, அடுத்தது பயமுறுத்தினதுனால, அடுத்தது அவர் மானுடைய அவதாரம் எடுத்துட்டு அது பின்னாடியே ரோஹிணி பின்னாடியே அலைஞ்சிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு செய்ய முடியல. அதுக்கப்புறம் அதான் சொன்னேனே, உங்களுக்கு ரோஹிணிக்கு மிருகசீஷ நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சேர்ந்து ஒரு பெரிய கதை இருக்குது. அது ரொம்ப விஸ்தாரமானது. அது உங்களுக்கு இப்போ சொன்னால் புரியாது. ஸோ அதனால் கடைசியில் அவரால் சாதிக்க முடியல. அப்படிங்கிறதுனால தான் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு தேவதா பிரம்மாவாகவும், அதே மிருகசீஷ நட்சத்திரத்துக்கு தேவதா சந்திரனாகவும், சந்திரனுடைய இன்னொரு பேர் தான் சோமன், அந்த சோமனாக அங்கே தேவதாவாக கொடுத்துருக்காவா. அது மட்டும் இல்லாமல் மான் அப்படிங்கிறது எப்படி கேட்டீங்கன்னாக்கா, அது ஒரு கூட்டமாகத்தான் இருக்கும், தனித்தனியாக இருக்காது. எப்பவுமே ஒரு தன்னை ஏதாவது அட்டாக் பண்ண, சிங்கம் புலி அட்டாக் ஆகுமா பண்ணிடுமா அப்படிங்கிறதால என்றைக்குமே ஒரு இதுவாக இருக்கும், தற்காப்புக்காக அது எப்பவுமே அலர்ட்டாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப ட்ரைபல்ங்கிற மாதிரி ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும். எங்கேயாவது 1-2 தான் தனியாக வெளில வந்துடும். நம்மளுடைய எல்லாருக்கும் ஒரு விதி அப்படிங்கிற மாதிரி. அப்போது அதனால இந்த மக்கள் எப்போவுமே இந்த மிருகசீஷத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் அலர்ட்டாகவே இருப்பாங்க, எப்பவும் சமநிலையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதுக்கப்புறம் எதையுமே தேடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தேடின விஷயங்கள் கிடைச்சுடுத்துனா அதை எப்படி ஆராய்ச்சி செஞ்சு அதை நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய, எல்லாருமே பூமிக்கு பின்னாடி தான் நிலையிறோம். எத்தனை நிலம் வாங்க முடியும், என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கறத தானே நம்ம இருக்கோம். ஸோ அதனால